வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு எலி கதையை படிக்கலாம் வாங்க. கபடம் தோற்றுறது. கபடம்னா கன்னிங், தந்திரம் செய்கிறது. யார் தந்திரம் செய்வா? உல்ஃப் செய்து இந்த கதையில். அது எப்படி தோத்துச்சின்னு பார்க்கலாம். பெருச்சாளி ஒன்று கரடி போல நன்றாக கொழுத்து இருந்தது. பெருச்சாளி எலி வகையை சேர்ந்தது. அது ரொம்ப நல்லா பெருசாக இருக்கும். அது எப்படி இந்த கரடினா பியர் போல் நல்லா கொழுத்து இருந்துச்சு. ஃபேக்டியாக நல்லா கொலு கொலுன்னு இருந்துச்சான். அதனுடன் பல எலிகள் கூடி வாழ்ந்தன. அந்த பெருச்சாலியோடைய எலிகள் ரேட்டும் நிறைய சேர்ந்து வாழ்ந்துச்சான். ஓநாய் ஒன்று இரையை தேடி அலைந்து வந்தபோது எலிகளை பார்த்து விட்டது. உல்ஃப் ஓநாய்னா உல்ஃப் அது சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்னு அங்கே எங்கே பார்த்து வரும்போது இந்த எலி கூட்டமாக இருக்கிறத பார்த்துருச்சு. அந்த எலிகள் தன்னை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும் என்பதால் ஒரு திட்டமிட்டது. எலியை பிடிச்சி சாப்பிடாம போகலாம் அப்படின்னா எலிகள்லாம் பயந்து போய்டும் இல்லையா, அது ஓடிடும். எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிளான் பண்ணுச்சு. அதன்படி அது ஓரிடத்தில் நின்று தவம் செய்வது போல பாசாங்கு செய்தது. அதனால் என்ன ஒரு பிளான் பண்ணுச்சு, ஒரு இடத்துல நின்றுட்டு முனிவர்கள் மாதிரி தவம் செய்யலாம் அப்படின்னு ஆக்ட் பண்ணுது. ஓநாயின் செயலை எலிகள் பார்த்து வியப்புற்றன. இந்த ஓநாய் தவம் செய்கிறத பார்த்து இந்த எலிகள் ரேட்டில் என்ன செய்ய ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கு பெருச்சாளி, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டது. அந்த எலி கூட்டத்தில் உள்ள பெருச்சாளி என்ன கேட்குது, உல்ஃபை பார்த்து நீ என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குது. அதற்கு, நான் ஒற்றை காலில் நின்று சூரியனை நோக்கி தவம் புரிகிறேன். நான் ஒற்றை காலில் நின்று சூரியன் சன்னை பார்த்து தவம் புரிகிறேன். நான் 4 கால்களையும் தரையில் ஊன்றினால் உலகம் அழிந்துவிடும். நான் என்னுடைய 4 காலையும் லெக்கையும் தரையில் வச்சோம்னா என்ன செய்யும், உலகம் டிஸ்ட்ராய்ட் ஆகிடும், நாசம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுது. என்னால் அப்படி ஒரு அழிவு ஏற்படுவதை விரும்பவில்லை என்று ஓநாய் கூறியது. உல்ஃப் என்ன சொல்லுது, என்னால் இந்த உலகம் அழிஞ்சுட்டா அதெல்லாம் நான் விரும்பலப்பா அப்படின்னு ஆக்ட் பண்ணுது. ஓநாயின் வார்த்தையை கேட்டு பெருச்சாலிக்கும் மற்ற எலிகளுக்கும் மதிப்பு ஏற்பட்டது. ஓநாய் சொன்னது கேட்டோன்னே பெருச்சாலிக்கும் மற்ற எலிகளுக்கு இது மேலே ஒரு மரியாதை வருது. இப்போ என்ன ஒரு நல்ல எண்ணம் அப்படின்ட்டு அதை தெய்வமாக நினைத்து அந்த பக்கம் செல்லும் போதெல்லாம் எலிகள் அதனை வணங்கின. அதை சாமியாக நினச்சிடுச்சு. இப்படி உலகம் அலையக்கூடாது, பொது நலமாக இருக்குது, இவ்வளோ நல்ல எண்ணத்தோடு இருக்கிற தவம் செய்கிற ஓநாயை பார்த்து அவங்க சாமியாக நினச்சி அந்த பக்கம் போகிறப்பெல்லாம் அது சாமியாக கும்பிட்டாங்க. ஓநாயை எலிகள் கடந்து செல்லும்போது கடைசி எலியை பிடித்து தின்றுவிடும். ஓநாய் என்ன செய்யுது, இந்த மாதிரி எலிகள் அதை கடந்து அதை தாண்டி போகும்போது கடைசியாக இருக்கிற எலியை மட்டும் பிடிச்சு தின்றுது. அது இவ்வாறே ஒவ்வொரு முறையும் சுலபமாக தனக்கு வேண்டிய இரையை பெற்று வந்தது. இது மாதிரி அது வேட்டையாடாமல் இன்னும் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக என்ன செய்யுது, அது எலிகளை கடைசியாக போகிற எலியை பிடிச்சி சாப்பிட்ருது. சில நாட்களில் எலிகளுக்கு தங்கள் கூட்டத்தினர் குறைவது தெரிந்து பெருச்சாலியிடம் முறையிட்டன. கொஞ்ச நாள் இப்படியே போணுச்சு. இது ஒவ்வொரு எலியா அப்புறம் என்ன செய்யுது, அந்த எலி கும்பலில் இருக்கு ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. இதை சில எலிகள் கண்டுபிடிச்சி பெருச்சாலின்னு சொல்லுது, இது மாதிரி நம்ம கூட்டத்தில் ஆளுங்க குறைஞ்சிட்டே வராங்க அப்படின்னு. பெருச்சாலிக்கு ஓநாய் மீது சந்தேகம் ஏற்படவே தன் கூட்டத்தினரை முன்னே அனுப்பிவிட்டு அது கடைசியாக வந்தது. பெருச்சாலிக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தோடனே பெருச்சாலிக்கு என்ன, அது உல்ஃப் மேலே ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஓ, இதுதான் ஏதாவது செய்து பிளான் பண்ணுதாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டத்தில் கும்பலெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் கடைசியாக வரேன் அப்படின்னு சொல்லுது. ஓநாய் வழக்கம் போல் அதை பிடிக்க தாவியது. இந்த பெருச்சாலிக்கு தானே கடைசியாக போணுச்சு. அப்போ அந்த ஓநாய் வழக்கம் போல் எப்பயும் போல் அதை எதாவது எலி பிடிச்சி சாப்பிடல, அது மாதிரி இந்த பெருச்சாலியை பிடிக்க போகுது. பெருச்சாலி திரும்பி பார்த்தது. ஓ ஓ இதுதான் உன் தவத்தின் நோக்கமா? பெருச்சாலி பார்க்குது. ஓ, இதுதான் உன்னுடைய தவம் செய்கிறதுக்கு நோக்கமா? கபடனே, உன் கதியை இப்போது பார் என்று கூறியபடி ஓநாய் மீது பாய்ந்து அதன் தொண்டை குழியை பற்றி கடித்து கொன்றது. உடனே என்ன செய்து, ஓ இந்த மாதிரி கண்ணிக்கு தந்திரமாக வேலை செய்றியா, உன்னை என்ன செய்கிறேன் பாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெருச்சாலி என்ன செய்யுது, ஓநாய் மேலே பாஞ்சி அந்த தொண்டை குழியை கடித்து அந்த ஓநாயை கொன்றது. குட்டீஸ், இப்போ மீனிங் பார்க்கலாம். கபடம் தோற்றது. கபடம் கன்னிங், தந்திரம். தோற்றது ஃபெயிலியர். பெருச்சாலி ஆண்டிகூட், எலி குடும்பத்தை சேர்ந்தது. கொழுத்து ஃபேட். பாசாங்கு பிரிட்டண்ட், அழிந்து டிஸ்ட்ராய்டு. குட்டீஸ், கதையை இன்னொரு முறை படிக்கலாம் வாங்க.
கபடம் தோற்றது. பெருச்சாளி ஒன்று கரடி போல நன்றாக கொழுத்திருந்தது. அதனுடன் பல எலிகள் கூடி வாழ்ந்தன. ஓநாய் ஒன்று இரையை தேடி அலைந்து வந்தபோது எலிகளை பார்த்துவிட்டது. அந்த எலிகள் தன்னை பார்த்தாலே பயந்து ஓடிவிடும் என்பதால் ஒரு திட்டமிட்டது. அதன்படி அது ஓரிடத்தில் நின்று தவம் செய்வது போல பாசாங்கு செய்தது. ஓநாயின் செயலை எலிகள் பார்த்து வியப்புற்றன. பெருச்சாளி, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு, நான் ஒற்றை காலில் நின்று சூரியனை நோக்கி தவம் புரிகிறேன். நான் 4 கால்களையும் தரையில் ஊன்றினால் உலகம் அழிந்துவிடும். என்னால் அப்படி ஒரு அழிவு ஏற்படுவதை விரும்பவில்லை என்று ஓநாய் கூறியது. ஓநாயின் வார்த்தையை கேட்டு பெருச்சாளிக்கும் மற்ற எலிகளுக்கும் மதிப்பு ஏற்பட்டது. அதை தெய்வமாக நினைத்து அந்த பக்கம் செல்லும் போதெல்லாம் எலிகள் அதை வணங்கின. ஓநாயை எலிகள் கடந்து செல்லும்போது கடைசி எலியை பிடித்து தின்றுவிடும். இவ்வாறே ஒவ்வொரு முறையும் சுலபமாக தனக்கு வேண்டிய இரையை பெற்று வந்தது. சில நாட்களில் எலிகளுக்கு தங்கள் கூட்டத்தினர் குறைவது தெரிந்து பெருச்சாளியிடம் முறையிட்டன. பெருச்சாளிக்கு ஓநாய் மீது சந்தேகம் ஏற்படவே தன் கூட்டத்தினரை முன்னே அனுப்பிவிட்டு அது கடைசியாக வந்தது. ஓநாய் வழக்கம் போல அதை பிடிக்க தாவியது. பெருச்சாளி திரும்பி பார்த்து, ஓ இதுதான் உன் தவத்தின் நோக்கமா? கபடனே, உன் கதியை இப்போது பார் என்று கூறியபடி ஓநாய் மீது பாய்ந்து அதன் தொண்டை குழியை பற்றி கடித்து கொன்றது. குட்டீஸ், கதையை படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.